ஒரு நாள் நான் கண்ணாடி முன்னாடி நின்னேன், இன்னொரு நாள் அது என் முன்னாடி நின்றுச்சு. சென்னை அவுட்டர்ல ஒரு வீடு. அந்த வீட்டை வாங்கி ராஜேஷ்னு ஒருத்தன் கூடி போறான். ராஜேஷ் சிங்கிள். அவன் ஒரு ஐடி எம்ப்ளாயி. மோஸ்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பாக்குறான். முதல் நாள் எல்லாம் சாதாரணமா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு விசித்திரமா நடந்துட்டு. இந்த வீட்டு ஃபுல்லாவே மிரர்ஸும் கண்ணாடியும் தான் இருக்கு. ஹால்ல ஒரு பெரிய பழைய கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அது நல்லா வாலோட பிக்ஸ் ஆகிருக்குது. அதை ரிமூவ் பண்ண முடியாது போல. ஒரு நாள் இரவு ராஜேஷ் கிச்சன்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரான். அப்போ மிரர்ல அவனோட ரிஃப்ளெக்ஷன் டிலே ஆக மூவ் ஆகுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் திரும்பி நின்று பாக்குறான். ரிஃப்ளெக்ஷன் நார்மலா தான் இருக்கு. இது நம்மளோட கற்பனைன்னு சொல்லிட்டு அவனு போயிடுறான். மறுநாள் அவன் போன்ல கால் பேசிட்டு மிரரை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் பேசாத சமயத்துல அவனோட லிப்ஸ் மட்டும் மூவ் ஆகுறத அவனுக்கு தோணுது. ராஜேஷ் ஷாக் ஆயிட்டான். திரும்பி கண்ணாடியை பாக்குறான். மீண்டும் கண்ணாடி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. தினமும் மிரர்ல ஷேடோ மாதிரி ஒன்று பாஸ் ஆகுது. நைட்டு மிரர்ல லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. எல்லாம் அவனோட கற்பனை நினைச்சிட்டு அவனை விட்டுடுறான். ஆனா ஒரு நாள் அவன் படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது மிரர்ல மட்டும் அவனே நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே ராஜேஷ் ஷாக் ஆயிட்டான். என்னடான்னு சொல்லிட்டு அவன் ராஜேஷ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். வீட்டுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்பதான் தெரியுது அந்த வீட்டுல முன்னாடி 35 வயசு விக்ரம்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் ஒரு பெயிண்டர் போல. ஒரு நாள் ஹால்ல இருந்த மிரர் முன்னாடியே அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதே இரவு ராஜேஷ் மிரர் முன்னாடி நின்று பேசுறான். யார் நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அப்போ மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்லோவா சிரிக்குது. அர்ஜுன் பயந்து போயிட்டான். அவன் பயந்து பின்னாடி போகிறான். மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் சடனா பேசுது. இது என் வீடு, நீ தான் என் இடத்துக்கு வந்திருக்க. குரலை கேட்டவன ராஜேஷ் ஓட ட்ரை பண்றான். ஆனா டோர் ஓபன் ஆகல. லைட் எல்லாம் ஆஃபா இருக்கு. மிரர்ல மட்டும் லைட்டு எரிஞ்சு எரியுது. அடுத்த நாள் காலையில போலீஸ் ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க. நெய்பர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போல. அந்த வீட்டுல இருந்து சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸும் டோரை உடைச்சு உள்ள வந்து பாக்குறாங்க. போலீஸ் மிரர் பாக்குறாங்க. அந்த மிரர்ல அர்ஜுன் நிக்கிறான். ஆனா இந்த முறை அது ரிஃப்ளெக்ஷன் இல்ல, அது ரியல். அவன் தான் மிரருக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். அவன் கத்துறான், என்ன வெளியே விடுங்க, என்ன வெளியே விடுங்கன்னு. ஆனா வெளியே இருந்தவருக்கு யாருக்குமே அந்த குரல் கேட்கல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட போயிட்டு, உள்ள யாரும் இல்ல, நைட்ல யாராச்சும் குடிகார பசங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டாரு. போலீஸ் போன் எடுத்து பேசுறாரு. ஹலோ தம்பி, வீட்டு காலி ஆயிடுச்சு, டூலைட் போடு, அடுத்த ஆளை தேடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இந்த வீட்டு அந்த போலீஸோடது போல. இந்த போலீஸ் ஏன் இதெல்லாம் பண்றான், அந்த கண்ணாடியில இருக்க மர்மம்லாம் என்னன்னு தெரிய பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.